அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஜூலை மாதம் மைத்ரேயி முகூர்த்தம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல ஒரு மாதமாக இருக்கட்டும்னு நாங்களும் இறைவன் கேட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. நம்முடைய எப்படிப்பட்ட கடன்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு முகூர்த்த நேரம் மைத்ரேயி முகூர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஜூலை மாதத்துடைய மைத்ரேயி முகூர்த்தம். இந்த மைத்ரேயி முகூர்த்தம் என்னன்னு கேட்டுட்டு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு நேரம் காலம் எதுவுமே பார்க்காம ஒரு கடன் வாங்கிடுறோம். எந்த கடனாக வேணாலும் இருக்கலாம். நம்ம எல்லா நேரத்துக்கும் எல்லா ஒரு விஷயத்துக்கும் நம்ம நேரம் காலம் பார்க்குறதுல நிறைய பேர் அப்படி கடன் வாங்கிறது. ஒரு சிலருக்கு டக்குன்னு கடன் நம்ம திருப்பி கொடுத்து அடைச்சிடறோம். ஆனால் ஒரு சில கடன்கள் நம்மளால் ஒரு சிலரால் அடைக்கவே முடியாது. அது பல வருஷமாக பல நாட்கள் அப்படி நீண்டுக்கிட்டே போகும். அப்படி கடன் அடைக்க முடியாமல் வேறு வழி தெரியாமல் அப்படி அவமானப்பட்டு அப்படி நிற்கிறப்ப அந்த வட்டி கூட கட்ட முடியாமல் நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. அதற்காக நம்ம எல்லாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்த மிக அற்புதமான ஒரு முகூர்த்த வேலை தான் இந்த மைத்ரேயி முகூர்த்தம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நம்ம எந்த ஒரு கடன் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், நகை லோனாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுக்காச்சும் ஒரு கடன் வாங்கியிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு 10 ரூபாய் உங்களால் முடிஞ்சது, அதிகபட்சமாக 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு தொகை முடியுதோ ஒன்று நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கவர், நம்மளுடைய மொய் கவர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கவர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. ஒரு 4 பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு பேங்க்கில் கூட வாங்கியிருக்கலாம். இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கனரா பேங்க்குன்னு கூட நீங்கள் அந்த கவரை வெளியில் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு அங்கே நகை லோன் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் லோன் இருக்கலாம், ஹவுசிங் லோன் இருக்கலாம். அப்படி அந்த கவருக்கு வெளியில் எழுதிட்டு அதுக்குள்ளே ஒரு 10 ரூபாய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கடன் நம்ம தனியாக எடுத்து வச்சா நம்ம கடன் அடைக்கிறதா ஒரு ஐதீகம். அப்படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பணமானது ஏதோ ஒரு வகையில் நம்ம கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சூழலை இயற்கையானது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் ஒரு மைத்ரேயி முகூர்த்தத்தோட ஒரு சிறப்பு அம்சமே. இது எந்த நாளில் எந்த நேரத்தில் வருதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். நீங்களே கூட கேலண்டரில் பார்த்துக்கலாம். அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னம் இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னம் இந்த 2 காம்பினேஷன் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் தான் மைத்ரேயி முகூர்த்தம்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மைத்ரேயி முகூர்த்தமானது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்ததுன்னா நமக்கு நம்மளுடைய கடன் தொகை, நீங்கள் அன்றைக்கி ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சா கூட போதுங்க, உங்களுடைய கடன் தொகை எப்படி நமக்கு அடையுதுன்னே நமக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு வேகமாக டக்குன்னு கடன் அடைச்சிருவோம். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வருமானமானது உள்ளே குடும்பத்தில் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணம் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலை தான் இந்த செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வருது. அப்படி நம்ம இந்த மாதம் வரக்கூடிய மைத்ரேயி முகூர்த்தத்தை பார்க்கலாம். இந்த மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 12:53 2:40 வரைக்கும் இருக்குது. இந்த பதிவானது நேத்திக்கு நான் கொடுத்துருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நேத்திக்கு எனக்கு உடல்நல சரியில்லாத காரணத்தால் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் அதனால் இந்த 1ஆம் தேதி நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் மற்ற 2 முகூர்த்தங்கள் இருக்குது இந்த ட்ரிப்பு. 17ஆம் தேதி 17/7/2024 புதன்கிழமை மதியானம் 2:12 4:23 மணி வரைக்கும் இருக்குது. இது ஒரு நல்ல மதியான நேரங்கிறதுனால நமக்கு அந்த கடன் தொகையை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த முகூர்த்தம் 26ஆம் தேதியும் இருக்குது, 27ஆம் தேதியும் இருக்குது. அதாவது 26/7/2024 சனிக்கிழமை ராத்திரி 11:07 27, அதாவது அன்றைக்கி ராத்திரியே தான். ஆனால் நமக்கு 12 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த நாள் நம்ம கணக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி சனிக்கிழமை ராத்திரி, அதாவது 26, 27 அந்த 2 நாளையுமே 11:07 PM 12:54 AM வரைக்கும். அதாவது சனிக்கிழமைக்கும் வருது முகூர்த்தம் ஆரம்பித்து ராத்திரி ஞாயிற்றுக்கிழமை இந்த விடிய காலையில் வரைக்கும் அப்படி இருக்குது. அதனால் அந்த இடைப்பட்ட அந்த ஒரு நேரம், இப்போ எப்போ மைத்ரேயி முகூர்த்தம் கொடுக்குறோமோ அதில் இருக்க இடைப்பட்ட நேரம், அதாவது நடு நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இல்லாட்டி இந்த பதிவை இப்போ தான் பார்க்குறோம் நம்ம அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த முகூர்த்த வேலைக்குள்ளே எப்படியாச்சும் ஏதாவது ஒரு தொகை உங்களால் எப்படி கடன் தொகையை எடுத்து வைக்க முடியுமோ ஒரு கவரில், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பழைய சகோதரிகள் நிறைய பேருக்கு தெரியும், பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா மைத்ரேயி முகூர்த்தத்தில் ஒரு கவர்
கவரில் தனியாக பேர் போட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம். போன மாதம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த தடவையும் இதே மாதிரி அந்த நேர வேலையில் நீங்கள் உங்களால் என்ன தொகை பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு அந்த டைமில் பண்ண முடியுது. உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் ஆன்லைன் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட்டை கூட நம்ம பண்ணிக்கலாம். ஹவுசிங் லோனுக்கு பண்ணிக்கலாம், கோல்டு லோனுக்கு பண்ணிக்கலாம். அது மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ 2-3 முகூர்த்தம் வருது, எங்களால் செய்ய முடியல, மாதத்துக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு முகூர்த்தத்தில் மட்டும் நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு பலன் அளிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு எல்லாராலையுமே எல்லா நாட்களாலையும் நம்மளால் பண்ண முடியாது சில விஷயங்கள். அப்போ இப்போ 3 முகூர்த்தம் இருக்குன்னா இதில் ஏதாச்சும் ஒரு முகூர்த்தம் உங்களால் எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். நிச்சயம் இந்த மைத்திரை முகூர்த்தமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன்களையும் தீர்க்கும். இந்த ஒரு முகூர்த்த வேலையை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.